பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையிலேருந்து இந்தியாவை உலுக்கி இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய செய்தியாக வந்துட்டு பகல்காமில் நடந்திருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல் அப்படின்றது மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட 26 சுற்றுலா பயணிகள் உட்பட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ளூரை சார்ந்தவங்க சுற்றுலா பயணிகள், அதை தாண்டி வந்துட்டு இந்திய கடற்படையினுடைய லெப்டினன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பலரை வந்துட்டு தீவிரவாதிகள் கொடுமையான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பலரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க குடும்பத்தார் முன்னிலையில், அக்கா முன்னிலையில், தங்கச்சி முன்னிலையில், மனைவி முன்னிலையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொடூரமாக கொலை அப்படின்றது பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க, முஸ்லீமை சார்ந்தவங்களா எங்கே ஓதுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சுன்னத் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத செக் பண்ணி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துக்களை மட்டும்தான் வந்துட்டு குறி வச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய கொல்லப்பட்ட கணவனின் பக்கத்தில் ஒரு பெண் உட்கார்ந்து இருக்கிறது, அதுவும் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய புகைப்படம் அப்படின்றது காலையில் வந்து அந்த புகைப்படத்தை பார்த்த எல்லாருடைய மனசையுமே உலுக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த பொண்ணு வந்துட்டு வாய் விட்டு கதறி அழுதுருந்தா கூட அந்த புகைப்படத்தில் அவ்வளோ பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் ரொம்ப அமைதியாக வந்து அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைதி இருக்கு இல்லையா, அந்த அமைதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலி அப்படின்றது அதை அனுபவிச்சு அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன நடந்துச்சு பகல்காமில், எதுக்காக இந்த கொலைவெறி தாக்குதல், இதை தாண்டி இந்தியாவுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக அழகான இடங்கள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீர் இருக்கு இல்லையா, காஷ்மீருக்கு முதன்மையான இடம் அப்படின்றது இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு காஷ்மீர் அழகானதோ அதே அளவுக்கு ஆபத்தான இடம் அப்படின்னு சொல்லப்படுறது. முக்கியமான காரணம் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத நடமாட்டம், பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பைசரான் பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு பார்க்க அழகா இருக்கும் அப்படின்றதுனால பல வெளிநாட்டு பயணிகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு போவாங்க. வந்துட்டு போகக்கூடிய எண்ணிக்கை வந்துட்டு ரொம்ப சொற்பளவில் இருந்தாலும் கூட அந்த அழகை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடியவங்க வந்துட்டு போறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பர்டிகுலராக அந்த பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா, அந்த தாக்குதல் நடந்த அந்த பள்ளத்தாக்குக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று குதிரையில வரணும், இல்லைன்னா நடந்து வரணும், வேற வழியே கிடையாது. ரோடு வந்துட்டு அவ்வளோ சரியில்லாத ரோடு அப்படின்றதுனால இது ரெண்டு தான் வழி. ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35 சுற்றுலா பயணிகள், உள்ளூர் மக்கள் உட்பட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே எல்லாருமே இருக்கும்போது திடுதிப்புன்னு வந்துட்டு தீவிரவாதிகள் உள்ள நுழையிறாங்க. ஸோ உள்ளூர் மக்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆர்மி கிடையாது, தீவிரவாதிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சதுனால அவங்க டக்குன்னு சொல்லி அங்கிருந்து வெளியேறாங்க. பட் சுற்றுலா பயணிகளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஓகே அவங்க ஆர்மி ஆஃபீஸர்ஸ் தானே, அவங்க வந்துட்டு பாதுகாப்புக்காக இந்த சைடு ரோந்தில் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அங்கே இருந்த டூரிஸ்ட் எல்லாமே என்னடா இது ஆர்மி எதுக்கு நம்மளை பார்த்து ஷூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன நடக்குதுன்னு தெரியாம தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சிலர் தான் அங்கே வந்து தப்பிச்சு ஓட முடிஞ்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு கீழே விழுந்து கை காலில் அடிபட்டு தலையில் அடிபட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த உள்ளூர் பகுதியிலே வந்துட்டு குதிரையின் மூலியமா டூரிஸ்ட்டை கூப்பிட்டு வரக்கூடிய ஒருத்தர் தீவிரவாதிகளுக்கு எதிராக வந்துட்டு போராடினாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு தீவிரவாதி அடிச்சு கையில் இருக்கக்கூடிய AK-47 பிடிங்கிருந்தாலும் கூட மற்ற தீவிரவாதிகள்லாம் சேர்ந்து அந்த குதிரை ஓட்டுறவர் இருக்கார் இல்லையா, அவரையும் கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரையா வந்துட்டு டார்கெட் பண்ணி கொலை பண்றாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு உளவுத்துறை அதிகாரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கடற்படையை சார்ந்த ஒரு லெப்டினன்ட், அதையும் தாண்டி இந்தியாவுடைய அழகை ரசிக்க வந்த பல குடும்பங்கள் கொத்தா கொல்லப்பட்டிருக்கு. 26 பேருடைய மரணம் அப்படின்றது இந்தியாவை உலுக்கி போட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்க யாரு அப்படின்னு சொல்லி தனித்தனியா கேட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறமா கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் மனசு உறுத்துற விஷயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லெப்டினன்ட்டினுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அந்த தீவிரவாதிகள் கிட்ட அழுதுருக்காங்க. நீங்க தான் என் கணவனை கொண்டுட்டீங்களே, இப்பதான் வந்துட்டு எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள வந்துட்டு என் கணவனை கொண்டுட்டீங்க, அப்ப என்னையும் தயவு செஞ்சு கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா நாங்க உன்னை கொல்ல மாட்டோம், இங்க என்ன நடந்துச்சோ அதை போய் நீ மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவர்கிட்ட போய் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் அந்த பெண்ணே வாக்குமூலம் அப்படின்றது கொடுக்குறாங்க. அப்படி சொல்லி உயிரோட விடப்பட்ட பெண் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க கணவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. 2019 அப்புறமா ஜம்மு காஷ்மீர்ல இவ்வளவு பெரிய தாக்குதல் அப்படின்றது இந்த வருஷத்துல தான் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால அபுதாபியில, துபாயில இருந்த
நம்ம மோடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் இருக்கார் இல்லையா, அந்த அரசு முறை பயணம் அப்படின்றத பாதியிலே முடிச்சுக்கிட்டு என்ன நடந்துச்சு, பிரச்சனையுடைய தீவிரம் என்ன அப்படின்றத கேட்கறதுக்காக அந்த பயணத்தை பாதியோட முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு திரும்பி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சம்பவம், இந்த கோழைத்தனமான சம்பவம் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து எல்லாத்தையுமே கோபமடைய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். புடின்ல ஆரம்பிச்சு நெதன்யாகுல ஆரம்பிச்சு பல கட்சி பல உலக நாடுகளுடைய தலைவர்களுமே வந்துட்டு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி யார் இதுக்கு காரணம் சொல்லி கண்டுபிடிங்க, அவங்களை களை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டன குரலை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க காலையில இருந்து கதறி அழக்கூடிய காட்சிகள் அப்படின்றது பார்க்கக்கூடிய எல்லாருடைய மனசையுமே வந்துட்டு உருக்க வச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நீ நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களை பார்த்துக்க யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது சொல்றதுக்கு நம்ம கிட்ட பதில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். வீரமிக்கவங்களா இருக்காங்க, ஒரு நாட்டை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த நாட்டினுடைய இராணுவத்தோட தான் மோதணுமே தவிர அப்பாவி மக்கள் மேலேயும் டூரிஸ்டா வந்து ஒரு நாட்டை ரசிக்க வந்த மக்கள் மேலேயும் வந்துட்டு இப்படி கொலைவெறி தாக்குதல் அப்படின்றது நடத்துறது இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ இறந்து போன 26 பேருடைய ஆத்மா அப்படின்றதும் சாந்தி அடையணும் அப்படின்றது தான் நம்மளுடைய சேனல் சார்பாக நம்ம தெரிவிச்சுக்க வேண்டிய விஷயம். இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பள்ளத்தாக்கு பகுதிகளிலேயே 2 தீவிரவாதிகள் ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈடுபட்ட அந்த தாக்குதலில் ஈடுபட்ட 3 முக்கியமான தீவிரவாதிகளுடைய புகைப்படம் அப்படின்றதையும் அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் அப்படின்றத பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா லக்ஷர் இ தொய்பாவினுடைய ஒரு தீவிரவாத அமைப்பான த ரெசிடென்ட்ஸ் ஆஃப் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நாங்கள் தான் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக ஒத்துக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த அமைப்பை கூண்டோட களை எடுக்கணும் அப்படின்றது தான் என்ன மாதிரி சாமானியனுடைய கருத்து. அப்படி களை எடுக்கப்பட்டால் மட்டும்தான் மறுபடியும் இந்தியர்கள் மேலேயும் இந்தியாவுக்கு வரக்கூடியவர்கள் மேலேயும் கை வைக்கணும் அப்படின்னா தீவிரவாதிகளுக்கு பயம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.